ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். மன மகிழ்ச்சிக்கான ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறது தான் நல்ல மருந்துன்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம மருந்தை எங்க போய் தேடுவோம்? மெடிக்கல் ஷாப்ல தேடுவோம், ஆயுர்வேதிக்ல போய் தேடுவோம். ஆனா இங்கு வேதத்துல தேடி பார்க்கும்போது பாருங்க, எனக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சது. மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறது ஒரு மருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனா உண்மையிலேயே பாருங்க, சில நாட்களாக நம்ம கவலைக்குள்ளாக நம்ம போய்கிட்டே இருக்கும்போது நம்ம முகம் பாருங்க காமிச்சு கொடுக்கும். சோகமா இருக்கிறோமா, கவலையோட இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை துக்கமா போயிட்டு இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா அதற்கான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துன்பமா இருக்கும்போது கூட சிரிக்கணும்னு சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. இதை தான் பாருங்க பழைய பாட்டுல நம்ம பார்க்கிறோம். துன்பம் வரும் வேளையில சிரிங்க, வள்ளுவர் சொல்லி வச்சாரு பாருங்க, அது சரிங்கன்னு சொல்லி ஒரு பாடல் வரும். ஆனா வள்ளுவர் எதுல இருந்துங்க நீங்க எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வள்ளுவர் திருக்குறளை இந்த நீதிமொழிகள் பழமொழியிலிருந்து தான் நிறைய எடுக்கப்பட்ட காரியமாக தெரிகிறது. அப்போ துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு சொன்னா நமக்கு கோபம் வருமா வராதா? ஏங்க, உங்களுக்கு என்னோட கஷ்டம் தெரியுமா? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். துன்பம் வரும்போது சிரிங்கன்னு ஈஸியா சொல்லிடுறீங்க, நான் எப்படிங்க சிரிக்கிறது? நிஜமான விஷயம்தாங்க. ஆனா தேவன் அப்படிதான் இங்க சொல்றாரு பாருங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்துங்களாம். உங்க மனசை நீங்க தெளிவாகவும் சந்தோஷமாவும் வச்சுக்கும் போது பல காரியங்களை நீங்க செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க அடுத்த காரியம் செய்யணும், அடுத்தது ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னா கூட உங்க மனசு சரியா இருந்தாதான் பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்காக கூட நான் ஒரு விஷயத்த சொல்றேன். மனசு நல்லா இருந்தாதான் நல்லா கூட சமைக்க முடியுங்க. அதுதான் வேதம் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்குது பாருங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்ப நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது, மனோ துக்கத்தினால் பாருங்க எலும்புகள், அதாவது ஆவி முறிந்து போகும். இங்க எலும்புகள் உலர பண்ணுன்னு சொல்லி பார்க்கிறோம். மன மகிழ்ச்சி இல்லைன்னா எலும்புகள் உலர முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலர்ந்து போன எலும்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, எங்க போனாலும் பாருங்க எலும்பு பிரச்சனை, ஜவ்வு தேஞ்சிருக்கு, அந்த இடத்துல பாருங்க இருக்க வேண்டிய பசைத்தன்மை இல்லை, இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் நிறைய வர காரணம் என்னன்னா, இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம வாழ்றாங்கங்க. அப்படி இல்லாம இருக்கதான் கடவுள் நல்ல ஒரு கேட்லாக்கான இந்த வேதாகமத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு. இதை நீங்க வாசித்து பார்த்து உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தினா, செயல்படுத்தினா, நிஜமாவே சொல்றேன், உங்க வாழ்க்கையில எலும்பு பிரச்சனை வராது. மன மகிழ்ச்சியில இவ்வளோ இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். நிஜமாவே சொல்றேங்க, வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ நீங்க மனசை சந்தோஷமா வச்சு பாருங்க, மீதி எல்லாவற்றையும் செய்வதற்கு பாருங்க அது அடித்தளமா இருக்கு. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், மன மகிழ்ச்சியோட இரு காரியங்கள் வாய்க்கும் என்று. நம்ம சில வேளைகள்ல கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த உலகத்துல வாழும் பொழுது அது ஒரு அழுக்கும் கந்தையுமாக அழுக்கு படைந்த கரையை போல ஒட்டிக்குதுங்க. நம்ம வேணாம் தான் நினைக்கிறோம், அழுக்கு வேணான்னு நினைக்கிறோம். ஆனா இந்த தூசி படைந்த உலகத்துல பாருங்க, அந்த அழுக்கு தானாகவே ஒட்டி கொள்ளுகிறது. அப்படிதான் சில கவலைகளும் தானாகவே நம்மை ஆளுகை செய்ய நமக்குள் விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை நல்லா வாசிக்கணும். வாசித்த அப்புறம் பாருங்க, கடவுள் நமக்காக என்னெல்லாம் வச்சிருக்காரு, அதன் பிரகாரம் நம்ம வாழணும். இதையெல்லாம் தூக்கி, இந்த கவலைன்ற ஒரு குப்பையை தூக்கி எரியணும். கடவுள் நிச்சயமாகவே அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நிச்சயமாகவே அவர் செய்வார்னு சொல்லி நம்ம நம்பி விசுவாசிக்க வேதாகமத்தை வாசிக்கணும். அப்பொழுதுதான் பாருங்க நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால்தான் பாருங்க தேவன் இன்னொரு இடத்துல பாருங்க, அருமையான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூமியில உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா நீங்க ஞாயிறுகள் தோறும் ஆலயத்திற்கு செல்லணும், அப்பொழுதுதான் உயர்ந்த இடத்துல வைப்பேன், அப்பொழுதுதான் நீ மன மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி நான் அங்க வாசித்து பார்த்தேன். அப்போ பூமியில நம்மளுக்கு உயர்ந்த இடம் வேணும்னு நினைக்கிறோம், மன மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா லைஃப் ஹாப்பியா போகணும்னு நினைக்கிறோம். ஆனா வாரங்கள் தோறும் நாம் தேவனை தேடுகிறோமா? ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோமா?
அவரை விசுவாசித்து நாம் வாழ்க்கையில் பாருங்க வேதத்தை வாசித்து அவர் செய்வார் என்று நம்ம நம்பி வாழும் பொழுதுதாங்க இந்த மன மகிழ்ச்சி கிடைக்கும். மற்றவரிடத்துல போராமப்படாம மற்றவங்களை வாழ்த்துறது மூலயமாவும் நமக்கு கிடைக்கும். இந்த நாட்கள்ல நம்ம என்ன ஜெபிக்க போறோம்? இந்த நாள்ல என்ன ஜெபிக்க போறோம்னா மன மகிழ்ச்சியா இருப்பதற்காக ஜெபிக்கலாம். இன்னைக்கு அநேக பேருக்கு பாருங்க கவலன்ற குப்பைய உள்ள வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாம இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல மன மகிழ்ச்சியை குறித்து நாங்கள் பார்த்தோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி என்று நீர் எழுதியிருக்கீங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன மகிழ்ச்சியாகவும் அதை நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாகவும் நாங்கள் வாழும் பொழுது மற்றவைகளை நாங்கள் செய்வதற்கு அது ஒரு அடித்தளமாக இருக்கிறதுப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு மன மகிழ்ச்சி சுவாமி. இந்த உலக பிரகாரமான மன மகிழ்ச்சி அல்ல. சிலுவையில நீங்க சொன்னீங்களே, இதோ நான் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னீரே, அந்த சமாதானத்தை என் தேவன் என் ஜனங்களை நீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆளுகை செய்யும்படியாக அந்த சமாதானத்தை கட்டளையிடுகிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை முடங்கி கிடக்கிற ஜனங்களை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.